இன்னைக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு டயர்டான ஒரு சோம்பேறியான நாள். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஸோ அதில் வந்து அந்த நாள் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு இட்லி குண்டாலில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன்னா அதில் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்கு. ஓகேவா, போட்டாச்சா? கீழே ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு மேலே அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவ்வளோதான். இப்போ வந்து இட்லி வெந்துட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதில் பாக்டீரியாஸ்லாம் இருக்குமேம்மா, என்ன பண்ணுறது? இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குண்டால நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போடும்போது அந்த பாக்டீரியாஸ்லாம் போயிடும்னு நம்ம நம்புவோம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே சைமல்டேனியஸாக வெந்துருச்சு. வர்கீஸ், அதாலே வர்கீஸ், அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். கீ வீட்டில் செஞ்ச கீ. பொட்டுக்கடலையில் 100 கிராம்ஸில் வந்து 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 16 கிராம் ஃபைபர் இருக்குங்க. ஸோ மார்னிங் சட்னியில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஆல்பினஸ் சாக்லேட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஒரு பேன்கேக் பண்ண போகிறேன். இது கூட ரொம்ப நாளாக சேல்ஸ் ஆகாத ஒரு வால்நட் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கூடவே போட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு டம்ளர் பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுக்கிட்டு பேன்கேக்காக பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், பேன்கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் ஹனி பேக் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி தண்ணியில் வந்து குட்டி குட்டியாக வந்து குக்கும்பரை கட் பண்ணி போட்டுருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தக்காளி சாதம், அது கூட ரசம் சாதம், அதுக்கு தொட்டுக்கையாக வந்து யாம் ஃப்ரை, கொஞ்சோண்டு ஆப்பிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லி ஏதாவது கேட்டேன்னா அன்றைக்கி மதியம் என்ன சமையலோ அதையே தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்னால் சாப்பிடுவீங்க நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விவன் ஸ்கூல் விட்டு வந்ததும் இன்றைக்கி எனக்கு சாக்லேட் ரோஸ் தான்மா வேணும் சொல்லிட்டு கேட்டான். ஸோ அதே நான் வந்து அவனுக்கு கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டேன். இது ஒரு 1 ஸ்கூப் தாங்க இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். இன்னையோட எங்களுடைய டே முடிஞ்சிருச்சு. பாய். இருங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிட்டு போங்களேன்.